ஓவர் திங்கிங்கை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி கட்டுப்படுத்தலாம், இல்லை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்பவுமே ஒரு சிந்தனையை சிந்திக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறத விட அந்த சிந்தனையில் செலவிடுற எனர்ஜியை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிலையோ இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டிலையோ இன்வெஸ்ட் பண்ணால் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே வந்து நம்ம திங்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் பேஸ்டு இல்லை ஒரு டிசிஷன் மேக்கிங் பேஸ்டாக இருந்தால் இந்த ஓவர் திங்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸில் ஏதோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்மை கொண்டு வரலாம். அடுத்த ஒரு முக்கியமானது வந்து செல்ஃப் கம்பேஷன். எத்தனை பேர் வந்து நமக்கே நம்மளை வந்து லவ் பண்ணுறோம், நம்மளுக்கு நம்ம பண்ண விஷயம் ஓகே தான் அப்படின்னு வந்து பேசியிருக்கோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரெண்டு இது வந்து ஒன்று மிரர் டாக்கிங், இன்னொரு வந்து ஜேர்னலிசம். மிரர் டாக்கிங்கில் யாருமே இல்லாதப்பையோ இல்லை யாராவது இருக்கிறப்பையோ கூட மிரரில் நீங்களே உங்களை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி செஞ்சது பரவாயில்ல, நீ தெரியாமல் தான் செஞ்ச, இதுக்கப்புறம் வரப்போகிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு செல்ஃப் கம்பேஷன் டாக் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி ஜேர்னலிங்கில் கூட அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில்